ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி வித் அம்மு. அப்போ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அட்டப்பாடியில் ஒரு சூப்பரான பிளேஸில் தான் இருக்கும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் அட்டப்பாடிக்கு நிறைய இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் இந்த ஒரு இடம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். அது ஒரு அருமையான ஒரு இடம், ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா என்னால் வர்ணிக்க முடியல. எங்கே நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லு கிராமங்கள், அதே மாதிரி மலை பிரதேசங்கள், சுற்றிலும் காற்றாடி, அந்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு இயற்கைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை விட அருமையாக அழகாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மேலே ஏறி வளைவுலாம் பயங்கரமாக இருக்குது. அப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா நான் நதாஷா குட்டி சந்தீப் 3 பேர் தான் வந்திருக்கோம். அப்போ இந்த இடம் நான் சுற்றி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆகிட்டோம், நீங்கள் ட்ரிப்பாக பைக்லலாம் கூட வரலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் தான். இப்போ ரீசெண்டாக தான் இந்த வியூ பாயிண்ட் பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இப்போ இந்த இடம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ அப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு என்னோட பேக்ரவுண்ட். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் மலைகள் தான், அதாவது வெயிலுங்க வருது, அதனால தான். ஓகே, அப்போ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சைடில் இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மலைகள் தான். நான் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 10 வளைவு தாண்டி வந்திருப்போம்ல. நம்ம இப்போ 10 வளைவுகள் தாண்டி நம்ம இங்கே வந்திருக்கோம். அதாவது மலையோட மேலே டாப்பில் தான் நம்ம இருக்கோம். பார்த்தா தெரியும், கீழெல்லாம் பாருங்கள், நல்லா ஃபுல்லும் மலைகள் தான். அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் போன அட்டப்பாடி வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், வ்ளாகில் நான் சொல்லியிருப்பேன் பார்ட் 2ல். நம்ம அட்டப்பாடியில் பார்க்காத விஷயம், கேட்காத விஷயம் நிறைய இருக்குது அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட் டைம் ஒன்று நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ நம்ம மேலே இன்னும் டாப் ஏறி பார்க்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே தான் தாத்தாங்களாம் இவங்க தான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்கள்ட்ட தான் நம்ம கேட்டோம். அவங்க தான் சொன்னாங்க, இப்படி மேலே போனீங்க அப்படின்னா டோட்டல் மன்னார்காடே உங்களுக்கு நல்ல வியூவாக தெரியும் அப்படின்ட்டு. அப்போ ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 3:30 மணி. வீட்டில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வரத்துக்கு. சரி, ஓகே, அப்போ மேலே போய் பார்க்கலாம். ஓகே தானே? மேலே பார்க்கலாம். ஓகே ஓகே. அப்போ நம்ம பேசின இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம மேலே வர மாதிரி இருந்தது. வளைவுகள்லாம் வளைஞ்சு இருந்தது. சும்மா அந்த இடம் பார்த்தாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது, வர வழிகள் எல்லாமே. அப்போ ஃபைனலாக நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா அங்கே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அப்போ நம்ம வரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் நினச்சேன் இங்கே யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபைனலாக இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா ரீசெண்டாக இந்த இடம் நிறைய பேருக்கு தெரிய வந்தது. சோஷியல் மீடியாவிலேருந்து அட்டப்பாடி இந்த மாதிரி டூரிசம் பிளேஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மூலமாக தெரிஞ்சுட்டு எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஃபைனலாக நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி அந்த டைமில் தான் நாங்கள் வந்ததே. அப்போயும் பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக நல்லா தான் இருந்தது. போக பார்த்திங்கன்னா பயங்கர காற்றும், அதே மாதிரி பனிமூட்டம் வர மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது கிளைமேட்டே. அப்போ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இடம்னால கவர்மெண்ட்டாக இருந்தால் நேரம் நம்மளை அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபுல்லுமே பிளாக் பண்ணியிருப்பாங்க. இதே ப்ரைவேட் இடம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அப்படியே போகலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம வர கீழே நம்ம என்ட்ரன்ஸ் வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு போர்டெலாம் கூட வச்சுருந்தாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நாங்கள் வந்திருந்த போதே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வெளியிலேருந்து யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆதிவாசிங்க வில்லேஜ், அதனால வெளியாளுங்க உள்ளே வரக்கூடாது அந்த மாதிரிலாம் போர்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த போர்டெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் அதான் பேசிட்டு வந்தோம். அப்போ உள்ளே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆதிவாசிங்க அவங்களோட வீடெல்லாம் இருக்குது. இப்போ கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இடம் அப்படிங்கிறதுனால இப்போ நிறைய டூரிசம்லாம் இங்கே வராங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி அங்கே க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பார்க் பண்ணுறது, அதே மாதிரி பில் பே பண்ணிவிட்டு உள்ளே போகிறது, அந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால் முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாமே ஏதோ செட்டப்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி மலைகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் சந்தீப்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இந்த மலை தான் மல்லீஸ்வரன் முடி இருக்குது பார்த்திங்களா, அதோட பேக் சைடாக இருக்கும் அப்படின்ட்டு. மேலெல்லாம் மேகமூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த மலையே சூழ்ந்துருச்சு. நம்ம மல்லீஸ்வரம் முடியாது, மல்லீஸ்வரம் கோயிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சில டைம் அந்த மழை தெரியும், சில டைம் பார்த்திங்கன்னா அந்த மேகமூட்டங்கள்னால அந்த மலைகள்லாம் மூட சான்ஸ் இருக்குது. நம்ம சிவராத்திரி அன்றைக்கே பார்க்கலாம், மேகமூட்டங்கள்லாம் மூடிட்டு நமக்கு அந்த விளக்கெறியது கூட சில டைம்லாம் லேட்டாக தான் நமக்கு தெரியும். அப்போ இந்த இடம் பேக் சைட்னால நமக்கு அது நல்லா ஃபீல் பண்ண முடியும். மேகங்கள்லாம் அந்த மலையை சூழ்ந்து இருக்கிறது. அப்போ இந்த வழியாக தான் நம்ம அந்த பாறைக்கு அந்த அப்பன்னு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போக போகிறோம்.
இந்த இடத்துல முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வழிகள்லாம் இருக்க சான்ஸ் கிடையாது. இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு போகவும் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வழிகள்லாம் வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது. ஆனால் இருந்தாலுமே 2 சைடில் வந்து காடுகள் தான் வந்து நிறைஞ்சிருக்கனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். நம்ம ஒரு ஃபேமிலியாக வந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஸ்கிப்பாக அந்த பயம்லாம் வந்து நமக்கு தெரியாது. அதனால் இங்கே வந்து தனியாக வரதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு யாரோட வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த செம்மந்தி பூலாம் இருக்குது பார்த்திங்களா, அதோட நிறைய இதெல்லாம் இருந்தது. அதோட வாசனமும் போ அழகாக நல்லா சூப்பராக இருந்தது. அப்போ ட்ரக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக நம்ம வந்து கீழே இருந்து எவ்வளோ தூரம் மேலே வந்துட்டோம்னா இங்கே வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்ததில் இப்போ நிறைய இடம் நம்ம ஏறி வரணும். ஆனால் வந்துட்டு நம்ம எவ்வளோ தான் நடந்து வந்தாலும் இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு இருக்காது. ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். நாங்களும் அவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் நான் கீழே பார்க்கும்போது நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா அங்கே தெரிஞ்சிச்சு சின்னதாக. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன வந்து ஒரு பாறை மாதிரி இருந்தது. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது கீழே பார்த்தாலே தெரியும் ஆதிவாசிங்க அவங்க வீடெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபேஸ் மட்டும்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வீட்டிலேருந்து இந்த சோளம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து பாயில் பண்ணி கொண்டு வந்தோம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வரும்போது நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது ஃபுட்டு கொண்டு வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கேரி பேக் அந்த மாதிரிலாம் கொண்டு வர ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது நம்ம வந்து இந்த பேப்பர்ஸ் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் இங்கே போடுறது வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நமக்கு வந்து காமிக்கிறாங்க. அப்போ அதனால் நம்ம வந்து இங்கே வரும்போது நம்மளும் கொஞ்சம் டீசெண்டாக நம்ம வந்து பிஹேவ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து ப்ரைவேட் இடம்னால நம்மளை கவர்மெண்ட் இடமே நம்ம ஏன் வந்து பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல போய் ரொம்ப இது பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தான். அதனால் வந்து இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வீட்டிலேருந்து ஏதாவது நம்ம கொண்டு வரலாம். அதே மாதிரி ஏதாவது வேஸ்ட்லாம் இருந்தால் நம்ம கேரி பேக்லேயே நம்ம எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட நம்ம வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டோம். மேலே வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருந்தது. அதாவது இந்த ரைட்டில் இருக்க பாதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து இறங்கி வருது, லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து நம்ம இங்கேருந்து மேலே ஏறி போகிறது. அந்த மாதிரி ரெண்டுமே டிவைடாக இருந்தது. அப்போ ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த பாதைகள்லாம். ஆனால் பயப்படணும்னு அவசியம் இல்லை. 2 சைடுமே பார்த்திங்கன்னா காடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம தனியாக வரதுக்கு பதிலாக கூட யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அந்த பயம்லாம் நமக்கு இருக்காது. நல்லா ஜாலியாக பேசிகிட்டே நம்ம வந்து போகலாம். அப்போ அந்த இடையில வந்து நடந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு பயமாக தான் இருந்தது. ஏன்னா வந்துட்டு ஒத்தையடி பாதை, அதே மாதிரி 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா காடுகள் இருக்குது. அப்போ அதனால் கொஞ்சம் ஏதாவது அனிமல்ஸ் இருக்குமோ அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் இருக்க சான்ஸ் இல்லை. எலிஃபண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்க சான்ஸ் கிடையாது. இந்த இடத்துல வந்து மான் வந்து இருக்க வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. மான் அதே மாதிரி காட்டு பன்னி அந்த மாதிரிலாம் நிறைய அது மாதிரி அனிமல்ஸ் இருக்க தான் வந்து சான்சஸ் இருக்குது. அப்போ மேலே ஃபைனலாக நம்ம கொஞ்சம் தூரம் வந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு வியூ வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. நம்ம பார்த்தாலே தெரியும் நம்ம எவ்வளோ கீழே இருந்து வந்து மேலே ஏறி வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இந்த இடத்துலேருந்து இந்த மல்லீஸ்வரம் முடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட மல்லீஸ்வரன் கோவிலேருந்து நம்ம பார்க்குற அதே வியூ தான். அப்போ அந்த இடம் வந்து ஒரு சின்ன ஒரு வியூ மாதிரி இருந்துட்டு மறுபடியும் நம்ம மேலே ஏறி போகிற இடமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒத்தையடி பாதை தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு இது வந்து இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ட்ரக்கிங் போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல சின்ன பாறைகள் மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி நிறைய நான் வந்து முன்னாடியே சொன்னேன்ல, ஸோ பிளாஸ்டிக்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்தேன் இந்த இடத்துல வரும்போதெல்லாம் நிறைய பிளாஸ்டிக் அது இதுன்னு எல்லாமே கடந்தது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுன்னு இல்லை, எந்த ஒரு டூரிசம் பிளேஸ் எங்கே போனாலும் வந்து பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்தே இந்த கேரி பேக் அதே மாதிரி வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டிலேருந்தே எடுத்து வந்துக்கலாம். அதே மாதிரி ஏதாவது வேஸ்ட் இருக்குது அப்படின்னா கூட நம்ம வந்து அந்த பேக்லேயே கொண்டு போயிட்டு நம்ம எங்கேயோ வேஸ்ட்டு அந்த மாதிரி இடத்துல போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு வேஸ்ட்டு போடுறது ரொம்ப ஒரு தப்பான விஷயந்தான். அதனால தான் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்காரங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய அழகான இடங்கள்லாம் கூட யாரையும் விட மாட்றாங்க. ஸோ அது ஒரு மெயின் ரீசனாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போது இந்த இடம் நம்ம வந்துட்டோம். அப்போது வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஒத்தடி பாதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு ஆள் நடந்து வர மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபைனலாக வரதுக்கு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம்னு சொல்லலாம். ஆனால் இங்கேருந்து கூட கொஞ்சம் ஒரு பாறை மேலே ஏறி போகணும். அப்போ இதுதான் அந்த அப்பனூர் வியூ பாயிண்டோட ஒரு சின்ன வியூ. நம்ம கீழேருந்து மேலே ஏறி வரும்போது இந்த மாதிரி பாறைகள் தான் தெரியும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே ஏறி போகணும். நான் இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாறையெல்லாம் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதுவே பார்த்திங்கன்னா எறும்பு மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு ஹைட்டு கூடுதலாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பாறைகளில் தான் ஏறி போகணும். மழை டைமில் வந்து இங்கே வர்றது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பாறைகள்லாம் நிறையா வழுக்க சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ நடந்து வந்த இடம் கூட பார்த்திங்கன்னா அந்த ஒத்தையடி பாதை அப்படிங்கிறதுனால வந்து நிறையா தண்ணிலாம் நின்றுட்டு நடந்து வர முடியாது அந்த மாதிரி அளவுலலாம் இருக்கும். அப்போ இந்த இடத்துக்குலாம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலம் இல்லாமல் கொஞ்சம் இந்த சம்மர் சீசன் அந்த மாதிரிலாம் வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு குட் ஃபீல் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாறை மேலே தான் நம்ம வந்து ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணிலாம் இருக்குது பார்த்திங்களா,
ஊத்து தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த பாறையிலேருந்துலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்ணிலாம் கூட வந்துட்டு இருந்தது. இங்கே வந்து ரீசெண்டாக மழை எப்போ பெஞ்சுன்னு தெரியல, ஆனால் வந்துட்டு பாறையெல்லாம் நல்லா வந்து ட்ரையாக தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்தோம் அப்படின்னா, இந்த பாறைகள் மேலாம் வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பயமும் இருக்காது, அதே மாதிரி சேஃப்டியாக இருக்கலாம். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் வழுக்கும், நடந்து வர கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், அந்த மாதிரிலாம் கூட ஒரு இது இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வியூ அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த நிறைய பேர் வராங்க பார்த்தீங்களா, இறங்கி வராங்க பார்த்தீங்களா, அதுதான் மெயின் வியூ பாயிண்ட்டு. அந்த இடத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் மன்னார்காடு, அட்டப்பாடி எல்லாம் கிளியராக தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு நம்ம ஏறி போகணும். நம்ம வந்து கீழே இருந்து இன்னும் இவ்வளோ தூரம் நம்ம ஏறி வரணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க கூட நீங்கள் கண்டிப்பாக வரலாம், ட்ரெக்கிங் மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு சூப்பராக வரலாம். நம்ம நடந்து வந்து அந்த ஃபீலிங்கே வந்து நமக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வந்து அந்த பாறை மேலே ஏறி போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தா தெரியும், அந்த பாறையிலேருந்து நிறைய பேர் இறங்கி வந்தாங்க. அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் தான். ஸோ நமக்கு நடந்து போகிறதுக்கும் வழி இருக்குது, வரத்துக்கும் வழி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த பாறையிலேருந்து டைரெக்டாக அந்த வழியில் வந்து அப்படி சாடி வர்றது அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். எந்த டைம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் கீழே வந்து எந்த சேஃப்டியும் கிடையாது. அப்படியே விழுந்தோம் அப்படின்னா அப்படியே உருண்டுட்டு போக வேண்டியதான். அப்போ அதனால் குழந்தைங்கள்லாம் கூட்டு வரும்போது நம்ம கை பிடிச்சி இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரலாம். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது ஒரு நல்ல ஒரு இது சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த செருப்பு, ஹீல்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ அந்த மாதிரி ஷூ வந்து நம்ம மெயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட் ஷூ அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பாறைகள் மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வழுக்கிற ஃபீல்லாம் நமக்கு கிடைக்காது, சூப்பராக நம்ம ஏறி போகலாம். ஸோ செருப்பு அந்த மாதிரி ஹீல்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது. இந்த பாறைகள் மேலே ஏறி வரதுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு தைரியம் இருக்காது. அதனால தான் நான் சொன்னேன். அப்போ வந்து ஷூ அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபீல் பண்ணலாம், நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். அப்போ இந்த வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாறைக்கு நம்ம போகணும். இந்த ஒரு மரங்களுக்கு இடையில தான் போகணும். அப்போ இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த மரங்கள் மேலெலாம் வந்து பாசான் வந்து படிஞ்சிருந்தது. அதாவது பாசான் படியுது அப்படின்னா வந்து அந்த இடத்துல மட்டும் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். ஏன்னா வந்து மரங்கள் மேலே பாசம் இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பனிமழை பெய்யணும், இல்லைன்னா நல்லா மழை பெய்யணும். அப்போ இந்த இடமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி தான் வந்து ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ சின்ன இடம் தான், ஒரு ஆள் தான் நடந்து போக முடியும். அந்த வழியில் நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அப்பனூர் அந்த வியூவில் வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இவ்வளோதாங்க. இந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டப்பாடி சொர்க்கம்னு சொல்லுவாங்க எல்லாரும். இந்த வழியில் தான் நம்ம வர்றது. அதாவது கிட்டத்தட்ட முன்னெல்லாம் இந்த மாதிரி வழிகள்லாம் இருந்திருக்காது. யாரோ ஒரு ஆள் வந்துட்டு அது நிறைய பேர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நமக்கு அந்த வழிகள் வந்து தன்னால் வந்துரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் சின்ன வழிகளாக தான் இருக்குது. அப்போ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ நம்ம இந்த பாறை தான் பார்த்திங்கன்னா மெயினாக அப்பனூர் வியூ பாயிண்டில் இருக்க இந்த ஒரு பாறை மேலே நம்ம ஏறி நின்று பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போ வந்து ஓகே நம்ம நீ அந்த பாறை மேலே ஏறலாம். பார்த்தா சின்ன பாறை மாதிரி தான் தெரியும், ஆனால் ஏறும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஷூலாம் நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக ஏற நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ பாறைலாம் வந்து ட்ரையாக தான் இருந்தது, அந்த மழைலாம் எதுவுமே இல்லை. அந்த இடத்துல மட்டும்தான் குறிப்பிட்ட சின்ன இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இந்த இடம்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் பாறைக்கு இடையெல்லாம் உள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணிலாம் தேங்கி இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா நம்ம கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலாம். இந்த இடத்துல மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, நான் போய் நின்று என்னாலே பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல, அந்தளவுக்கு காற்று. ஸோ காற்று கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா சுற்றிலும் மலைகள், இந்த மாதிரி ஒரு பறந்த இடத்துல இவ்வளோ ஹைட்டில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா காற்று அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ சந்திவாலையும் மெயின்டைன் பண்ணி நிற்க முடியல. நம்ம குழந்தைங்களாம் கூட்டு வந்தால் ஒன்று குழந்தைங்களை வந்து கீழே உட்கார வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பாறை மேலே மெதுவாக கூட்டு வந்து உட்கார வச்சிடலாம். நிற்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டேஞ்சரான விஷயந்தான். ஏன்னா வந்துட்டு பயங்கர காற்று இங்கே, அதை வந்து சொல்ல முடியல. நான் பேசுனது அங்கே பக்கத்தில் இருக்க சந்தீப்கே கேட்கல. ஸோ அந்தளவுக்கு காற்று அவ்வளோ அருமையாக இருந்தது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த இடத்துல நிறைய வந்து ஓன் வாய்ஸில் பேசியிருந்தோம் நானும் சந்தீப் இந்த இடங்களை பற்றிலாம். ஆனால் நான் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தா நான் பேசுனதும் கேட்கல, சந்தீப் பேசுனதும் கேட்கல, ஃபுல்லும் காற்று தான் இருந்தது. ஸோ அது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதில் வந்து ஆட் பண்ணலை. அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான அந்த அப்பனூரோட அந்த வியூ பார்க்குற அந்த ஒரு பாறை. இதுதான் வந்து முதல் பாறை. இந்த பாறையிலேருந்து நம்ம ஏறி பார்த்தோன்னா தான் டோட்டலாக தெரியும் அவ்வளோ வியூ எல்லாமே. அப்போ ஆளுங்களாம் வரதெல்லாம் பார்த்தா நமக்கு தெரியும், சின்ன சின்னதாக எறும்பு மாதிரி இருக்கும். அப்போ அந்தளவுக்கு எவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா பவானி ஆறு கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்படியே சின்னதாக
ஒரு வாய்க்கால் வரப்பு மாதிரி சின்னதாக தெரிஞ்சிச்சு. அவ்வளோ பெரிய பவானி ஆறே வந்து அவ்வளோதான் தெரிந்தது. மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாறை மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் இந்த மேகங்கள்லாம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போகிறதும் பனிமூட்டம் வர்றதெல்லாம் வந்து நம்ம சூப்பராக வந்து பார்க்கலாம். அப்போ நம்ம அந்த பாறையிலேருந்து இறங்கிட்டோம். கொஞ்சம் ரொம்ப நேரம் நிற்கல, ஏன்னா நிறைய பேர் அந்த பாறை பார்க்கறதுக்கு தானே வராங்க. ஸோ நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கவும் நாங்கள் அங்கேருந்து கொஞ்ச நேரம் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து இறங்கிட்டோம். ரெண்டாவதும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல. அந்தளவுக்கு காற்று பயங்கரமாக இருந்தது. பேலன்ஸ் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு அந்த இடத்துல நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக நிற்கிறதுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு காற்று வந்து நம்மளை ஃபோர்ஸாக நம்மளை வந்து தள்ளும். ஸோ அப்போ அங்கேருந்து நம்ம வந்து இறங்கிட்டோம். அப்போ அந்த பாறையில் தான் வந்து நம்ம நின்றுட்டு இருந்தோம். அப்போ நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க ஏன்னா நம்ம ஒரு ஆள் தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும், ஒரு ஆள் தான் இறங்கி வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் க்ரௌட் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து இறங்கிட்டோம். அங்கேருந்து இறங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாறை தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஞ்சர்லாம் கிடையாது. பார்க்கும்போது ஒரு டேஞ்சராக இருக்க மாதிரி தான் தெரியும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பறந்த இடமா தான் இருக்கும். நம்ம தைரியமாக அந்த பாறையெல்லாம் போய் உட்காரலாம். அப்போ குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா முன்னாடியே உட்கார வச்சு நம்ம வந்து இங்கே இந்த வியூலாம் வந்து பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஷூவெல்லாம் நம்ம போட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொன்னேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு இடத்துக்கு சந்தீபனை கூட்டு போனாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் சாதாரண செருப்பு போட்டு போனதுனால என்னால் அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி வரும்போது பார்த்திங்கன்னா நான் ஷூ போட்டு வந்ததுனால என்னால் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஆழமாக அவ்வளோ ஒரு இதாக தெரிஞ்சிச்சு. குன்னூரில் இருக்க ஊட்டியில் நீடில் ராக் பாயிண்ட், அதே மாதிரி குன்னூரில் வந்து டால்ஃபினோஸ், அந்த இடத்துக்கு போனவங்களுக்குலாம் தெரியும் அது வந்து எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே கூட நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணலை. ஏன்னா வந்து அது ரொம்ப கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அந்த ஒரு ஆழமாக இருந்தது. இது அப்படி கிடையாது. இங்கே இருக்கிற அந்த ஆழம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம கண்ணுக்கு அதாவது தெரியும் இந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த அளவுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அது எப்படின்னு என்னால் சொல்ல முடியல. கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி மேகமூட்டங்கள்லாம் வந்து பனி கூட்டம் வருது அப்படின்ட்டு. அப்போ கிட்டத்தட்ட சமயம் ஒரு 5-5:30 மணிலாம் ஆக பார்த்தீங்கன்னா இப்போ மேகமூட்டங்கள்லாம் அந்த இடம்லாம் வந்து சூழ்து. அதாவது அந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு மேலாம் வந்து மேகங்கள்லாம் சூழ்ந்துடும். அது ஒரு பனிமூட்டம் மாதிரி இருக்கும். 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாறையே அங்கே இருக்கிறது நம்ம கண்ணு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆழம் இருக்கிறதுனால மேகங்கள்லாம் வந்து அந்த இடத்த வந்து சூழ்ந்துடும். அப்போ அதனால் கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்னாடியே ஒரு மார்னிங்கே போயிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா சூப்பராக எல்லாமே பார்த்து நல்லா ஃபீல் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடங்கள்லாம் பார்த்தா தெரியும் ஒரு பரந்த இடம் தான். நம்ம கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இடம்லாம் இருக்கானே தெரியாது. ஏன்னா ஒரு பாறை மேலே நம்ம நிற்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு தெரியும். கொஞ்சம் பயமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு மேலே வந்து பார்த்தா தான் தெரியுது ஒரு பரந்த இடமா இருக்குது இந்த இடத்துல. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி இடங்கள்ல குழந்தைங்கள கூட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு விளையாடுறது கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கும். நல்லா காற்று அதே மாதிரி பயங்கர காற்று. அப்போ நம்ம நதாஷா குட்டியோட அந்த ஹேர்பேண்ட்லாம் அவுத்து விட்டப்போ அவ்வளோ காற்றா இருந்தது. அவ்வளோ நல்லா சூப்பராக ஃபீல் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக விளையாண்டுட்டு இருந்தா. அப்போ இந்த இடங்கள்ல நிறைய வந்து வியூ வந்து நமக்கு நிறைய பார்க்க முடியும். ஃபுல்லு பாறைகள் தான். பாறைகள் மேலே ஏறின்னு அங்கங்கே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இங்கேருந்து நம்ம அந்த ஒரு மலையே நம்ம சுற்றிட்டு வரலாம். ஸோ எங்களுக்கு டைம் பத்தலை, கிட்டத்தட்ட மணி 5:30 ஆயிடுச்சு. அப்போ அதனால் நம்ம இன்னும் கீழே இறங்கி போகணும்ல. ஸோ அதனால் நிறைய பனியெல்லாம் வந்துடும், வண்டி ஓட்ட கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து அந்த லாஸ்ட் வரலாம் போகல. நாங்கள் கிட்டத்தட்ட முன்னாடி இருக்க அந்த இடத்த மட்டும் நாங்கள் கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர காற்று எப்படி இருக்குன்னு என்னால் வர்ணிக்கவே முடியல, அந்த அளவுக்கு காற்றா இருந்தது. முக்கியமான விஷயம் சொல்லணும், அதாவது இந்த பாறைக்கு மேலே கிட்டத்தட்ட கொஞ்சம் கீழே தான் நான் வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த ஆதிவாசிங்க அவங்களோட வீடெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதாவது அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கி போக தான் தெரிஞ்சது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடு இருக்குது. அங்கேயே வந்து ஆளுக்காரங்க இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்குலாம் இந்த இடம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரில. அந்த மாதிரி காற்று கரண்டெல்லாம் இருக்குமா என்னங்கிறதே கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கொடுத்து வச்சுருக்கணும். எந்த வசதி இல்லைனாலும் இந்த மாதிரி காலைல எந்திரிச்சோம் அப்படின்னா இந்த ஒரு இயற்கையை பார்க்குறோம் அப்படின்னாலே நமக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வைபாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஒரு காட் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துலையும் பார்த்தா தெரியும் நிறைய பேர் இறங்கிலாம் போய் அங்கே நின்று அந்த வியூலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துக்குலாம் போக வேண்டாம். இங்கே இருக்கிற அந்த மேல் பாறையிலே வந்து உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு எல்லாமே. வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோஸோ நல்ல வீடியோஸோ ரீல்ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய வேணும் அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துக்குலாம் வரலாம். நம்ம நினச்சதோட சூப்பராக வந்து நமக்கு எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குது இந்த வியூ பார்க்க.
பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அட்டப்பாடியில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ நினச்சாலே ஒரு அதிசயமாக தான் இருந்தது. நாங்களுக்கே கிட்டத்தட்ட 8 வருஷமாக அட்டப்பாடியில் பார்க்காத இடங்கள்லாம் அங்கங்கே தேடி போய் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடம் வந்து கண்டிப்பாக தெரில. அதே 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்த இடம் தான். ஆனால் வந்து உள்ளே வர முடியாது. ஒரு கிராமம் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அப்போ அதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வரல. ஆனால் இப்போ வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லோரும் வராங்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே நாங்களும் உடனே வந்துட்டோம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் நீங்களும் வந்து வர ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மார்னிங்கே வந்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சூப்பராக நம்ம கவர் பண்ணலாம். ஈவினிங் வந்தாலுமே ஒரு 3 o'clock மேலே வந்தால் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நாங்களே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணிக்கு மேலே தான் வந்து ஏறவே ஆரம்பித்தோம். ஆனால் சூப்பராக எல்லாமே பார்த்தாச்சு. மழைக்காலத்தை தவிர மற்ற இந்த சம்மர் சீசன்லாம் வந்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அப்போ இதோட டீட்டெயில் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம இங்கே வரத்து கூட மேப் அவைலபிளாக இருக்குது. அப்போ மேப் வச்சுட்டு கூட நம்ம கண்டிப்பாக வரலாம். அப்போ ஃபேமிலி வெக்கேஷன்லாம் வரும்போது ஃபேமிலியோடு நம்ம வந்தோம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து சூப்பராக வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்போ எல்லாமே பாறைகள் தான். பாறைகள்லேருந்து இந்த வியூ பார்க்குறது தான் வந்து இங்கே மெயினாக இருக்கிறது. மற்றபடி அது இருக்கும். மற்றபடி வேறு ஏதாவது இருக்கும்னு நினச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஏமாற்றம் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியூ நல்லா இயற்கையை ஃபீல் பண்ணுறவங்க, நேச்சுரல் லவ் பண்ணுறவங்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வரலாம். ஃபோட்டோஷூட்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு இடம் தான். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா பவானி ஆறு வந்து அப்படியே சின்னதாக தெரிஞ்சிச்சு. நான் வந்து ஒரு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சின்னதாக வளைவு வரது தான் பவானி ஆறு. அது வந்து நம்ம பவானி ஆறு வந்து நம்ம பார்த்துருப்போம்ல அந்த மல்லீஸ்வரம் முடி கீழே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்க பவானி ஆறு இங்கேருந்து பார்க்கும்போது சின்னதாக இருக்குது. அப்போ உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து வியூ எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து அந்த பாறை மேலே உட்காந்து இந்த காற்றெல்லாம் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நீங்களும் பாருங்கள் காற்று எந்த அளவுக்கு வருதுன்னு. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அப்போ காற்று எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஃபைனலாக அங்கே லாஸ்ட்லேருந்து நம்ம நடந்து வந்தாச்சு. வந்துட்டு நம்ம வந்து இந்த முன்னாடி நம்ம நின்னோம் பார்த்தீங்களா, அந்த பாறைக்கிட்டே நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பனிகள்லாம் வந்து அந்த இறங்க ஆரம்பிச்சிருச்சு. மேகமூட்டங்கள்லாம் அப்படியே சூழ ஆரம்பிச்சிருச்சு. சரி இந்த டைமில் இறங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டா, இந்த இடத்துக்குலாம் வரும்போது அந்த நம்ம டாப்லாம் போட்டு வரோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சைடில் பின் பண்ணிட்டு வரது ரொம்பவே சேஃபாக இருக்கும். இல்லைன்னா இருக்கிற காற்றுல எல்லாம் பறந்துடும். நம்ம 2 சைடுமே வந்து கையை வச்சு அப்படியே பிளாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுலேயே நமக்கு வந்து அந்த கம்ஃபர்டெல்லாம் போயிடும். அப்போ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் டாப் இல்லாமல் க்ளோஸ் டாப் அந்த மாதிரிலாம் போட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது ஜீன்ஸ் டாப் போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்ம ஃபைனலாக நம்ம இறங்கி வந்துட்டு இருந்தோம். போன வழி வேறு, வர வழி வேறு. அதாவது போகிறதுக்கும் வழி இருக்குது, வரத்துக்கும் வழி இருக்குது. அப்போ இறங்கி வர வழி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே காடுகள் தான். அதே மாதிரி தான் இருந்தது. நம்ம போகும்போது எப்படி ஃபீல் பண்ணமோ அதே மாதிரி தான் இருந்தது. நாங்கள் இறங்கி வரும்போது தான் இன்னொருத்தவங்க 2 பேர் ஏறி போனாங்க. ஸோ அப்போயே நானும் சந்தீபா தான் சொல்லிட்டு இருந்தோம், இவங்க அந்த டைமில் போய் என்ன பார்க்க போகிறாங்கன்னு தெரில அப்படின்ட்டு. ஸோ இப்போவே மணி வந்து 5:45 டைமில் ஆயிடுச்சு. அப்போ அதனால் முன்னாடி வர ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. அப்போ நாங்களும் வந்து இறங்கி போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது வியூ எல்லாம் சைட்லேருந்து பார்க்கும்போது. முன்னாடி காடு இறங்கிட்டு 2வது வந்து இறங்கி வர வழி இதுதான். நம்ம போன வழி வேறு, வர வழியும் வேறு. அப்போ இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே இந்த ஒரு ஆள் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் வழிகள் எல்லாமே. அதனால் நம்ம கொஞ்சம் வெளிச்சத்தில் வந்து மேலேருந்து நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நம்ம பயம் இல்லாமல் சூப்பராக இறங்கி போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட குரூப்போட நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம இறங்கி போகிறதும் தெரியாது, பேசிகிட்டே போவோம்ல. ஸோ அதனால் நமக்கு ஏறுறதும் அவ்வளோ கஷ்டமாக தெரியாது, இறங்குறதும் வந்து அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. ஸோ அப்போ தனியாக வரதோட நம்ம இந்த மாதிரி ஒரு குரூப்பாக ஃபேமிலியாக இல்லைன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம் அப்படின்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அப்போ லெஃப்ட்டில் போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு போகிறது, அந்த ஒரு பாறை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 6-7 வீடு இருந்தது. நாங்கள் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தோம். ஸோ வீடு இருக்கனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. அட்டப்பாடியில் இந்த மாதிரி ஒரு இடம், இந்த ஒரு அப்பனூர் வியூ பாயிண்ட் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வெக்கேஷனுக்கு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அட்டப்பாடியில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் பாய்.